நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சோதரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி வந்த கத்தாதி கத்தாவே, ராஜாதி ராஜாவே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலும் நீங்கள் பேசும்படியாய் கூட செவிக்கிறோம். அடியாளை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உங்கள் நாமும் உங்களுடைய சித்த மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லா துதி கன மைமேலாம் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக இந்த ஜாஷ்வா டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இம்மட்டு வழிநடத்தின தேவன் இனி வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த நம்பிக்கை நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன செய்கிறது? தேற்றுகிறது. அவருடைய வார்த்தை நம்மளை வழிநடத்துகிறது. அவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மளை கிருபையாக என்ன செஞ்சிருக்கிறார்? நம்மளை வழிநடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. இந்த 9 மாதத்திலும் கூட நம்மளை எவ்வளவோ பாடுகள் வந்தாலும் சரி, எத்தனையோ விதத்தில் நெருக்கங்கள் வந்தாலும் சரி, ஆனாலும் கூட அவருடைய கிருபை நம்மளை தாங்கி வழிநடத்தி ஏந்தி சுமந்து நம்மளை என்ன செய்கிறாரு? தப்புவித்து வழிநடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாம் எடுத்துக்கொள்ள ஒரு சிறு பாடலை பாடுகிறேன். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரைகடலுயிர்வான் சகலமு படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், தரைகடலுயிர்வான் சகலமு படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், திரு அவதாரா நமஸ்காரம், ஜகத்தின் ரட்சகனே நமஸ்காரம், தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எடுத்துக்கொள்ளுவோம் யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 22வது வசனம். யாத்ராகமம் 33:22. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலை வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஹல்லேலூயா. என் மகிமை கடந்து போகும்போது அந்த கன்மலையின் வெடிப்பிலை வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஹல்லேலூயா. இதில் 3 வார்த்தைகள் என்ன செய்கிறது? கடந்து போக மட்டும். என்னது? கன்மலையின் மேலே உன்னை நான் என்ன செய்வேன்? கரத்தினால் மூடுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த 9 மாதத்தையும் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? கிருபையாக நடத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எத்தனையோ விதத்தில் கடந்து போயிருக்கும் பொழுதும் கூட அவர் நம் கரங்களை பிடித்து என்ன செய்கிறாராம்? நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் பார்த்தீங்கன்னா, நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். அவருடைய கரத்தினால் உன்னை என்ன செய்வாராம்? மூடுவேன் அப்படின்னு சொல்லுதாரு. அப்போ அவருடைய கரம் எப்படிப்பட்டது? அவருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். அவர் கரம் நம்மளை என்ன செய்யும்? கரம் பிடித்து வழிநடத்தும். அவருடைய கரம் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து கொள்ளும். அவருடைய கரத்தினால் நம்மளை அவர் என்ன செய்கிறாராம்? மூடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் கூட மோசையோடு கர்த்தர் பேசினது எப்படி அப்படின்னா, ஒரு சிநேகிதனோடு ஒரு நண்பர்களோடு கூட எப்படி பேசுவோமோ அதே போல் கர்த்தரும் மோசையும் என்ன செஞ்சாங்களாம்? பேசினாங்களாம்.
இந்த அதிகாரத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா மோசேயினுடைய வாழ்க்கையில் அநேக விதத்தில் என்ன செஞ்சார்? அவரும் அநேக பாடுகள் அனுபவித்தார். ஆனால் அவர் உண்மையாக இருந்தார். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக மோசையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. உன்னை பேச சொல்லி நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அறிந்து வைத்திருக்கிறேன். உன்னை நான் என்ன செய்ய கிருபையினாலே உன்னை என்ன செய்கிறேன்? நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதே போல் பார்த்தீங்கன்னா அதே 33ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான் என்று சொல்லப்படுகிறது. மோசேயை பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தில் கர்த்தருடைய கோபாக்கினை ஜனங்கள் மீது வராதபடிக்கு அவர் என்ன செய்கிறார்? நீர் என்னை என்ன செஞ்சீங்க? அந்த கானான் தேசத்துக்கு போவேன்னு சொல்லி நீர் அழைத்து வந்தீங்க. அதனாலே தான் நான் இந்த இடத்தை விட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? கடந்து வந்தோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாய் இருந்தார்கள்? வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் இருந்தார்கள். தேவனை அறிந்தும் அறியாதவர்கள் போல அநேக நேரம் என்ன செஞ்சார்கள்? தேவனை குறித்து முறுமுறுத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் நம்மளுக்கு அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார். ஆனால் அவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். நமக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அந்த சிலுவையிலே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். இன்று அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஆனாலும் கூட அதை சில நேரம் மறந்து நாம் என்ன செய்கிறோம்? அவருக்கு முன்பாக அநேக நேரம் முறுமுறுப்பு அடைகிறோம். ரட்சிப்பை கொடுக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே என்ன செஞ்சார்? நடத்தி வரும் பொழுது அநேக விதத்தில் அவங்க பின்வாங்கி என்ன செஞ்சாங்க? போனாங்க. ஆனாலும் அந்த ஜனங்களுக்காக மோசே என்ன செஞ்சார்? கர்த்தரிடத்தில் அநேக நேரம் முறையிட்டார். அதே போல் பார்த்தீங்கன்னா மோசே கூடாரத்தை பேர்ந்து கூட என்ன செஞ்சாங்க? தூரத்திலே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை போட்டு ஆண்டவருக்கு என்று கர்த்தருக்கென்று பலியிட செஞ்சாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இதே மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது அங்கே மேக ஸ்தம்பம் என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. ஆண்டவருடைய மகிமை என்ன செய்கிறது? அவரை சூழ்ந்து கொள்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா கூடார வாசலில் நின்றது கர்த்தர் மோசையோடு பேசினார். 33ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை சொல்லுகிறது. மோசே கூடாரத்திற்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது கர்த்தர் மோசையோடு பேசினார். ஹல்லேலூயா. எதற்காக? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, தன்னுடைய ஜனங்களுக்காக என்ன செஞ்சார்? அவர் மோசே என்ன செஞ்சார் அப்படின்னா கர்த்தருடைய சந்நிதியில் என்ன செஞ்சார்? போயிருந்தார். கூடாரத்திற்குள் அவர் பிரவேசித்தார். ஆண்டவருடைய மகிமை அவர் என்ன செஞ்சது? சூழ்ந்து கொண்டது. கர்த்தர் மோசையோடு பேசினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நாம் துக்கத்தோடு துயரத்தோடு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? அநேக நேரம் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே நாம் பிரவேசிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம்? நம்மளை மேக ஸ்தம்பம் சூழ்ந்து எப்படி பாதுகாக்கிறதோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்மளை என்ன செய்கிறாராம்? அந்த கூடாரத்திற்குள் மறைத்து நம்மளை என்ன செய்கிறாராம்? பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம இன்னைக்கு என்ன செய்ய முடியாது? ஜீவனோடு இருக்க முடியாது. அவருடைய கூடார வாசலில் நம்ம என்ன செய்கிறாராம்? மேக ஸ்தம்பம் கொண்டு நம்மளை என்ன செய்கிறாராம்? மறைத்து அந்த மகிமையினாலே நிரப்பி அவர் நம்மளோடு கூட என்ன செய்கிறாராம்? பேசுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? அவரிடத்திலே பேசுவதற்கு ஒரு நண்பன் ஒரு சிநேகிதரிடத்திலே எப்படி பேசுகிறோமோ அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ நம்ம கூட பேச விருப்பமாக இருக்கிறார். நாம் விரும்புகிறோமா? பேசுவதற்கு அவரிடத்திலே நாம் விரும்புகிறோமா? அவரிடத்திலே பிரவேசிப்பதற்கு நாம் விரும்புகிறோமா? நாம் விரும்பும் பொழுது ஒருவேளை எத்தனை துக்கங்கள் வந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் பிரவேசித்து பாருங்கள். அவருடைய சமூகத்தில் உங்கள் கண்ணீரை ஊற்றி பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அவரிடத்தில் நீங்கள் என்ன செய்ய சொல்லுங்க. அப்பொழுது அவர் என்ன செய்கிறாராம்? நம்மளை மூடி மறைக்கிறவர். அவர் நம்மளை நடத்துகிறவர். ஹல்லேலூயா.
இதைத்தான் மோசேயினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்தார். ஹல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாணங்கள் கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொள்ளும்படி அவர் என்ன செஞ்சார், கட்டளை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது. யாத்ராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனுடைய பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். இவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன செஞ்சார், அவர் கூடார வாசலிலே நின்றது, மேக ஸ்தம்பமே நின்றது, கர்த்தர் மோசேயோடு பேசினார். 2வது அவர் முகமுகமாய் பேசினார். ஒரு நண்பனோடு கூட, ஒரு சிநேகிதர் கூட, நம் நெருங்கியவர்களோடு கூட நாம் எப்படி பேசுகிறோமோ அதே போல மோசேயும் கர்த்தரும் எப்படி பேசுகிறார்களாம், ஒரு நண்பர்களைப் போல, ஒரு சிநேகிதரைப் போல என்ன செய்கிறாராம், முகமுகமாய் பேசுகிறார். ஹல்லேலூயா. அதான் பார்த்தீங்கன்னா, நாம் முகமுகமாய் பேச வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் பேசுவதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள எத்தனையோ அற்புதங்களை செஞ்சார். ஆனாலும் கூட அவங்க அதை கண்டு கொள்ளாதபடிக்கு என்ன செஞ்சாங்க, அநேக நேரம் முறுமுறுத்தார்கள், ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள், தனக்கென்று என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு தெய்வத்தை உண்டு பண்ணி என்ன செஞ்சாங்க, அதை தனக்கென்று என்ன செஞ்சாங்க, உண்டு பண்ணினாங்க. ஆனாலும் கூட ஆண்டவர் அந்த பாவத்தெல்லாம் மன்னிக்கணும்னு சொல்லி மோசே அவருடைய பாதத்தில் என்ன செஞ்சார், காத்திருந்தார். அவருக்காக, அந்த ஜனங்களுக்காக மண்டியிட்டார். அந்த ஜனங்களுக்காக என்ன செஞ்சார், முகமுகமாய் ஆண்டவரோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 33:12. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆயிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பது எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததும் என்று தேவரீர் சொன்னது உண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வாசனம். உன்னை பேர் சொல்லி அழைத்து வைத்திருக்கேன்னு சொன்னேன், நீங்கள் என்ன செஞ்சீங்க, என்னோடு கூட பேசினீங்க, உனக்கு கிருபை கிடைத்தது. தேவரீர் உம்முடைய கண்களில் எனக்கு என்ன செஞ்சது, கிருபை கிடைத்தது. ஆனாலும் கூட கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். ஹல்லேலூயா. ஒரே வழி, எனக்கு நீர்தான் அந்த வழியை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, நம்முடைய வழியை அறிகிறவர் அவர். அதே போல் இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும். அப்போது நம்மை அவர் என்ன செய்கிறாராம், நினைத்திருக்கிற தேவன். அதான் அவருடைய வழியிலே நாம் நடக்கும் பொழுது அவர் நம்ம என்ன செய்கிறாராம், நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது பார்த்தீங்கன்னா, முகமுகமாய் பேசினார். ஆண்டவருடைய பாதத்தில் கர்த்தர் எதை சொல்லுகிறார் அதை கேட்டு அந்த கூடார வாசலிலே பிரவேசித்தார். அதே போல் நாமும் அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை அழுது கொண்டோ ஏதோ ஒரு காரியத்தை குறித்தோ நீங்கள் துக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கார். அவர் முகமுகமாக எங்கள் கூட பேசுகிறார். ஆனால் ஒரே வழி, அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய வழியிலே நாம் நடக்கும் பொழுது அவர் நம்மை என்ன செய்கிறாராம், அவருடைய பிள்ளை என்று, அவர் நம்முடைய ஜனம் என்று, அவருடைய ஜனம் என்று நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் 19வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் நான் உனக்கு முன்பாக என்ன செய்கிறேன், கடந்து போகிறேன்.
கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக என்ன செய்வேன், கூறுவேன். எவன் மேல் கிருபையாக இருக்கனோ அவன் மேல் சித்தமாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, ஹல்லேலூயா, கர்த்தருடைய சித்தமே நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் ஆண்டவருடைய சித்தத்தை மாத்திரம் நாம் என்ன செய்ய வேண்டும், தெளிவாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அவருடைய சித்தம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு வழியை நாம் என்ன செய்ய முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அதே போல ஒவ்வொரு நாளும் பிதாவின் சித்தத்தை அறிந்து செய்கிறவராய் இருந்தார். இந்த உலகத்திலே வாழும் பொழுது பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாகவே வாழ்ந்து வந்தார். அவர் பிதாவின் சித்தத்தையே செய்து முடித்தார். பிதாவின் சித்தத்தை, தீர்க்க தரிசனங்களை எல்லாவற்றையும் என்ன செஞ்சார், செய்து முடித்தார். அதே போல உம்முடைய சித்தம் என்ன செய்ய வேண்டும், உம்முடைய சித்தமே நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிதாவின் சித்தத்தை அறிந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஒருவேளை இன்னைக்கு நாம் அவருடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் அந்த வழியிலே நடப்போமானால் நம்மை அவர் என்ன செய்கிறாராம், நம்மளை என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஹல்லேலூயா. அவர் நம்மளை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் பார்த்தீங்கன்னா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் வாக்கு மாறாத நேசராக இருக்கிறார். ஆனால் அவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோமா? அவருடைய பாதத்திலே நாம் பிரவேசிக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? அவர் பேசுகிறதை நாம் கேட்க ஆயத்தமாக இருக்கிறோமா? அதே போல் அவருடைய வழியிலே நாம் நடக்க ஆயத்தமாய் இருக்கிறோமா? அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாய் நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது அவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை என்ன செய்வேன், என் கரத்தினால் மூடுவேன். எப்படி அப்படின்னு சொன்னா, நீ கடந்து போக மட்டும், நீ எந்த விதத்தில் நீ எங்கெல்லாம் கடந்து போறியோ அங்கெல்லாம் என் மகிமை உனக்கு முன்பாக என்ன செய்யும், செல்லும். அதே போல அந்த கண்மலையின் வெடிப்பில் எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறாரா, உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பில் எப்படி மோசையை கர்த்தர் நடத்தி வந்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவும் நம்மளை நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமைக்குள்ளாக நாம் பிரவேசிக்கும் பொழுது அவருடைய மகிமை நம்மளை என்ன செய்யும், சூழ்ந்து கொள்ளும். அப்பொழுது அவருடைய வார்த்தையை நாம் கேட்க ஆயத்தமாய் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் என்ன செய்ய முடியும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அநேக நேரம் அவருடைய சித்தத்தை அறியாதபடிக்கு நம்முடைய வழிகளையும் நம்முடைய பாதைகளையும் நம்ம என்ன செஞ்சதோம், தெரிந்து கொண்டு ஏதோ ஒரு வழியிலே நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் என்னுடைய ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரவில்லை என்று சொல்லி அநேக நேரம் முறுமுறுப்பாய் இருக்கிறோம். ஆனாலும் கூட அவர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ, நம்மை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்காங்களோ அதை மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆனால் அவருடைய வழியிலே நாம் நடக்கும் பொழுது, அவருடைய சித்தத்தின்படி நாம் அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம் குடும்பங்களில் எல்லாம் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று சொல்லி, ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த கண்மலையின் இந்த கண்மலை கிறிஸ்துவுக்கு மாதிரியாக என்ன செஞ்சது, அமைந்துள்ளது. அந்த கண்மலையிலே நம்மளை என்ன செய்கிறாராம், நிறைத்துகிறவர். அந்த கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்வோம், அவருடைய சமூகத்திலே பிரவேசிப்போம், அவருடைய சமூகத்தினுடைய வழியை நாம் என்ன செய்வோம், கற்றுக்கொள்ளுவோம். அவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்கும் பொழுது அவர் கரத்தினால் நம்மளை மூடி வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். மோசேயுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவரோடு கூட நடத்தினார். அவருடைய கர்த்தருடைய சித்தத்தை மோசே நிறைவேற்றினார். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதற்கும் அதற்கு ஆயத்தமாய் இருப்பதற்கும் அவருடைய ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்திலே காத்திருக்கும்படியாக, அவருடைய பாதத்திலே பிரவேசிக்கும்படியாக, அவருடைய வழியிலே நாம் நடக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய வாழ்க்கையிலேயே பெரிய காரியங்களை செய்து நம்மளை நடத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மளை என்ன செய்கிறாராம், என் கரத்தினால் உன்னை நான் என்ன செய்கிறேன், மூடி மறைத்துக் கொள்வேன் என்று சொல்லி, ஹல்லேலூயா. சங்கீதம் 91:1 சொல்லுறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். அவர் நிழலாய் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறார். ஹல்லேலூயா. நாம் எப்படி நம்முடைய நிழல் நம்மளை அநேக நேரம் நம்மளே அந்த நிழலை எப்படி
பார்க்கும்போது அதே போல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய வாழ்க்கையிலே நிழலாய் வருகிறவர். அவர் நம்மளை மூடி பாதுகாத்து கொள்கிறவர். நம் கரங்களிலே ஏந்தி வழி நடத்துகிறவர். அவர் மகிமையினாலே நம்மளை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் ஜெபிப்போமா? சோதரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. எப்படி மோசையோடு ஆண்டவரை நீ பேசினீங்களோ ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரை யாரெல்லாம் உடைய பாதத்தில் இப்போ காத்து கொண்டு இருக்காங்களோ ஏசப்பா, நீர் முகமுகமாய் பேசும்படியாய் செபிக்கிறோம். எப்படி ஒரு சிநேகிதரோடு கூட நீங்கள் பேசினீங்க போதில் ஆண்டவரை மோசையோடு பேசினீங்களோ அதே போல் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நீர் தகப்பனே எங்களுக்கு ஒரு நல் வழி நீர் காட்டுவீராக அப்பா. உம்முடைய சித்தத்தின்படி செய்ய ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் நீர் ஒப்பு கொடுக்கும்படியா ஏசப்பா. யாரெல்லாம் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்காங்களோ அவங்களை குறித்ததான சித்தத்தையும் திட்டத்தையும் என் தேவனாய் கர்த்தர் நீர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்தினால் மூடி மறைத்து கொள்வீராக. உம்முடைய மகிமையினாலே மறைத்து கொள்வீராக அப்பா. உம்முடைய மகிமையினாலே நிரப்பும்படியாய் கூட ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த 9வது மாதத்திலும் ஆண்டவரே இவ்வளவாய் நடத்தி வந்தீங்களே ஏசப்பா ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரெல்லாம் உம்முடைய பாதத்திலே காத்திருக்காங்களோ நீங்க அவங்களை ஆசீர்வதிங்க, ரட்சிங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ.